Hi friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனல்ல வந்து 4th giveaway ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்க்கலனா மேல ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா kinetic sand கூட soft clay வந்து mix பண்ணி பார்க்க போறோம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய things கூட நான் mix பண்ணி காமிச்சிருக்கேன். slime, kinetic sand, clay, soft clay இந்த மாதிரி நிறைய இதோட வந்து நான் உங்களுக்கு mix பண்ணி அதோட ரிசல்ட் காமிச்சிருக்கேன். இப்போ ரீசன்ட் டேஸா தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது இல்ல. பட் வந்து நிறைய பேர் நிறைய things சொல்லி இது கூட இத mix பண்ணி காமிங்க அப்படினு சொல்லி சொல்றீங்க. அது பார்க்கிறதுக்கு ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படினு சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து இதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஐடியா கொடுங்க. நம்ம வந்து mix பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. நான் mix பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து kinetic sand எடுத்துர்க்கேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குனது உங்களுக்கே தெரியும். அது இன்ன வரைக்கும் சூப்பரா இருக்கு அந்த சாண்ட். அப்படியே வச்சிருக்கேன். அதுல தான் வந்து கொஞ்சம் எடுத்துர்க்கேன். ஓகேவா? அதுக்கு அப்புறம் ஒரு clay எடுத்துக்கலாம். நான் வந்து green color clay எடுத்துர்க்கேன். எல்லா clayவையும் ஒண்ணா நான் mix பண்ணல. தனித்தனியா mix பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து green color clayவை mix பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு green color clay எடுத்தேன். இந்த green color clay பாத்தீங்கன்னா எடுக்கும்போதே ஒரு மாதிரி ஏர் உள்ள போயிருக்கும் போல இருக்கு. அங்கங்க காஞ்ச மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலயும் நல்லா இருந்து ஒரு சில இடத்துல மட்டும் அங்கங்க காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து kinetic sandோட mix பண்ணி பார்க்கலாம் என்னதான் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சாண்டோட mix பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் mix பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி உதிரியா ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த சாஃப்ட் clay வந்து லைட்டா காஞ்சிருச்சுன்னு சொன்னிருந்தேன் இல்லையா? காஞ்சிருந்தது இல்லையா? அதனால தான் வந்து ஒரு மாதிரி உதிரியா இருந்தது. இன்னொன்னு வந்து kinetic sandமே கொஞ்சம் நிறைய போட்டுட்டேன். ஓகே சாண்டுமே கொஞ்சம் கம்மியா போட்டுருந்துக்கணும். அதே மாதிரி clayவும் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கிற clay எடுத்துருந்துக்கணும் போல இருக்கு. இது ரெண்டுத்தையும் போட்டு mix பண்ணனால ஒரு மாதிரி ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி உதிரியா வந்திருந்துச்சு. ஓகேவா? அது வந்து நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. நான் என்ன பார்த்தேன்னா ஒரு மாதிரி kinetic sandோட விளையாடுற மாதிரியும் இருக்கணும் clay கூட விளையாடுற மாதிரியும் இருக்கணும் அப்படினு நினைச்சேன். பட் வந்து இது ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. சோ நம்ம வந்து இத எடுத்து வச்சிட்டு திரும்ப என்ன பண்ணலாம்னா கரெக்ட்டா நல்ல clay எடுத்துட்டு அதே மாதிரி கொஞ்சமா sand எடுத்துட்டு ரெண்டையும் mix பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்ப எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமா sand எடுத்துக்கிறேன். ஓகே kinetic sand கொஞ்சம் எடுத்துட்டு clay எடுத்துர்க்கேன். இந்த clay பாத்தீங்கன்னா நல்ல காத்தெல்லாம் உள்ள போல நல்லா இருந்துச்சு. அந்த clay எடுத்துர்க்கேன். ஓகே clay வந்து நான் தனியா கையில வச்சிருக்கும்போது பாத்தீங்கனாலே தெரியும் நல்ல சாஃப்ட்டா ஸ்மூத்தா நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த clay கூட kinetic sand போட்டு mix பண்றேன். mix பண்ணிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மேக்கப் திங்ஸோட வந்து ஸ்லைம் mix பண்ணி காமிங்க அப்படினா சொல்லிருந்தீங்க. அதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய வந்து வீடியோ போட்டுட்டேன். ஒரு சில பேர் கேக்குறீங்க. அவங்க அந்த வீடியோலாம் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா nail polish, lipstick, eye shadow இந்த மாதிரி நிறைய திங்ஸோட நான் வந்து mix பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்லைம்லாம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் பழைய வீடியோஸ். அதெல்லாம் வந்து நான் முன்னாடியே mix பண்ணி காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். அது வந்து என்னதான் ரிசல்ட் வர போகுதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் அந்த வீடியோ. வேணும்னா நீங்க வந்து பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகே சொல்லிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னுமே வேற எதையாவது mix பண்ணனும் அப்படினாலும் சொல்லுங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் உங்களுக்கு என்னென்ன கிராஃப்ட் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஷேர் பண்றேன். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த சாண்டையும் அந்த சாஃப்ட் கிளேவையும் mix பண்ணிட்டேன். mix பண்ணும்போது நான் இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிச்சு. என்னன்னா சாண்ட் கூட விளையாடுற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி ஒரு clay கூட விளையாடுற மாதிரியும் இருக்கு. மொத்தத்துல இது ரெண்டையும் mix பண்ணும்போது ஸ்லைமோட ஃபினிஷிங்கும் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி அந்த ஸ்டிக்கியான ஸ்லைம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியும் இருந்துச்சு. சோ வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம இதுவரைக்கும் விளையாடாத ஒரு பொருள் கூட விளையாடுற மாதிரி ஒரு டிஃபரண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே டிஃபரண்டான ஒரு திங்ஸா கிடைச்சிருக்கு. எப்பவுமே வந்து நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றையும் வாங்கி விளையாடுறதை விட நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு திங்ஸோட ஒவ்வொன்றையும் mix பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குது. நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் கிவ் அவேலயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே பை பை.